த இன்னர் ஸ்விட்ச் சேனல். எண்ணங்கள் இல்லாத நிலை, மன அமைதி, சுத்த சிந்தனை இல்லாத நிலை என்பது ஆழ்ந்த தியானம் மூலம்தான் வரும். இதை மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயன்படுத்தினால் உங்கள் ஆசை பிரபஞ்சத்தில் நேரடியாக பிரதிபலிக்கும். எண்ணமில்லாத நிலையை அடைய எளிய வழிகள். முதல் சுவாசத்தில் கவனம். மெதுவாக மூச்சை உள்வாங்குங்கள், மெதுவாக வெளியே விடுங்கள். மூச்சின் ஒலி, ரிதம் மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தாலும் அதை பிடிக்காமல் மெதுவாக மீண்டும் சுவாசத்துக்கு திருப்புங்கள். இரண்டாவது மந்திரம் ஜபம். ஓம் முருகாய நமஹ அல்லது ஓம் நம சிவாய போன்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். இதனால் மனம் ஓர் ஒளி மட்டுமே நினைத்து மற்ற எண்ணங்கள் தானாக நீங்கும். மூன்றாவது வெற்று காட்சி. கண்ணை மூடும்போது வெள்ளை வெளிச்சம் அல்லது காலியான வானம் என்று கற்பனை செய்யுங்கள். எண்ணங்கள் வரும்போது அவை மேகம் போல வந்து போகட்டும். நீங்கள் வானமாக இருக்க வேண்டும். நான்காவது நன்றி உணர்வு. மனம் குழம்பும் போதெல்லாம் என்னிடமெல்லாம் இருக்கிறது, நான் முழுமையானவன் என்று நினைத்து பாருங்கள். இதனால் ஆசை பற்றிய பதட்டம் குறையும், மேனிஃபெஸ்டேஷன் சுலபமாகும். ஓம் மனோதர்மம் இணைப்பு. எண்ணங்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் விரும்பும் ஒன்று மட்டும் தெளிவாக கற்பனை செய்யுங்கள். அந்த ஆசை நிறைவேறிவிட்டது என்ற உணர்வில் சில நொடிகள் தங்குங்கள். இதுவே மேனிஃபெஸ்டேஷன் என் உச்சநிலை. எண்ணமில்லாத நிலை என்பது யோகா, தியானம், பக்தி எல்லாவற்றிலும் ஒரு மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது. இது சும்மா வெறுமை அல்ல, அது ஆழ்ந்த விழிப்புணர்வு. எண்ணமில்லாத நிலையின் முக்கியத்துவம். முதல் மன அமைதி. சிந்தனை இல்லாத போது மனம் புயல் இல்லாத ஏரி போல அமைதியாக இருக்கும். கோபம், பதட்டம், கவலை போன்றவை இயல்பாக நீங்கும். இரண்டாவது ஆன்மீக வளர்ச்சி. உண்மையான தியானம் எண்ணங்களின் பின் வரும். எண்ணம் குறையும் போது நான் யார் என்ற ஆன்ம சத்தியம் வெளிப்படும். மூன்றாவது உடல் ஆரோக்கியம். மன அழுத்தம் இல்லாததால் இரத்த அழுத்தம், மன அழுத்த நோய்கள் குறையும். உடல் சுகம், நல்ல தூக்கம் கிடைக்கும். நான்காவது தெய்வீக இணைப்பு. சிந்தனை இல்லாத நேரத்தில் ஆன்மா நேரடியாக பிரபஞ்ச சக்தியோடு இணைகிறது. பலர் இதை கடவுளின் சந்நிதி என்று உணர்கிறார்கள். ஐந்தாவது மேனிஃபெஸ்டேஷன் சக்தி. மனம் சும்மா இருக்கும்போது உங்கள் ஆசை மிகவும் சக்தி வாய்ந்த அலை போல் பிரபஞ்சத்தில் செல்லும். அப்பொழுது விருப்பங்கள் எளிதில் நடக்கும். ஒரு எளிய உவமை. ஓர் ஏரி கலங்கினால் நீர்மேல் நிலா தெளிவாக தெரியாது. ஏரி அமைதியாக இருந்தால் நிலா தெளிவாக பிரதிபலிக்கும். அதுபோல எண்ணமில்லாத மனமே ஆன்ம சத்தியத்தையும் ஆசை நிறைவேற்றுதலையும் வெளிப்படுத்தும். எண்ணமில்லாத நிலையை அடைய 5 படிகள் என்ற தினசரி எளிய பயிற்சி திட்டம். எண்ணமில்லாத நிலை 5 படிகள். 1. உடல் தளர்ச்சி 2 நிமிடம். அமைதியான இடத்தில் உட்காருங்கள். கண்களை மூடி உடலின் ஒவ்வொரு பகுதியையும் மெதுவாக தளர்த்துங்கள். என் உடல் சாந்தமாக உள்ளது என்று மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள். 2. சுவாசத்தில் கவனம் 3 நிமிடம். மூச்சை உள்வாங்கும் போது ஓம் என்று மனதில் சொல்லுங்கள். மூச்சை வெளியே விடும் போது முருகா என்று சொல்லுங்கள். இதை மெதுவாக 10 முறை செய்யுங்கள். 3 எண்ணங்களை கவனித்தல் 2 நிமிடம். எந்த எண்ணம் வந்தாலும் அதை எதிர்க்காமல் இது ஒரு மேகம், அது போய்விடும் என்று நினையுங்கள். மீண்டும் மூச்சில் கவனம் திருப்புங்கள். 4 வெற்று நிலை 2 முதல் 3 நிமிடம். இப்போது எதையும் நினைக்காமல் உங்கள் மனதை வெறுமையாக விடுங்கள். மனதில் வெள்ளை வெளிச்சம் பரவி நிற்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். சில நொடிகள் முழுமையான அமைதியில் இருங்கள். 5 ஆசை மேனிஃபெஸ்டேஷன் 1 முதல் 2 நிமிடம். இந்த வெறுமையில் உங்கள் ஒரு ஆசையை மட்டும் நினைத்து பாருங்கள். அது நடைபெற்றுவிட்டது என்ற உணர்வில் சில நிமிடம் மூழ்குங்கள். பின் மெதுவாக கண்களை திறக்கவும். எண்ணமில்லாத நிலை, தாட்லெஸ் ஸ்டேட், நிர்விகல்பா நிலை அடைந்தால் மனம் மற்றும் ஆன்மா முற்றிலும் வேறுபட்ட அனுபவத்தை கொடுக்கும். அது சாதாரண தூக்கம் அல்ல, விழிப்புடன் இருக்கும் ஆழ்ந்த அமைதி. எண்ணமில்லாத நிலையை அடைந்த பிறகு
எண்ணமில்லாத நிலையின் அறிகுறிகள். முதல் ஆழ்ந்த அமைதி. மனத்தில் எந்த சத்தமும் இல்லை. உள்ளுக்குள் ஓர் இனிமையான வெறுமை அனுபவமாகும். இரண்டாம் நேர உணர்வு குறைதல். சில நிமிடங்கள் தியானத்தில் இருந்தும் மணி நேரம் கடந்தது போல தோன்றும். நேரம் இல்லாதது போல உணர்வீர்கள். மூன்றாவது உடல் இலகுவாக மாறுதல். உடல் எடை குறைந்தது போல மிதக்கிறீர்கள் போல உணர்வு வரும். சிலர் உடலை மறந்து விடுவார்கள். நான்காம் அன்பும் கருணையும் அதிகரித்தல். யாரிடமும் கோபம் வராது. எல்லோரிடமும் இயல்பான அன்பு, கருணை பெருகும். 5. தெளிவு என் சக்தி. எண்ணமில்லாத நிலையிலிருந்து வெளியே வந்த பின் மனதில் கட்டாயமில்லா தெளிவு வரும். உங்கள் முடிவுகள் கூர்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும். 6வது தெய்வீக இணைப்பு. உள் மனதில் அறியப்படாத ஆனந்தம் பரவும். சிலர் இதை கடவுளின் சந்நிதியில் இருப்பது போல என்று விவரிக்கிறார்கள். எளிய ஊவமை. கடலின் மேல் அலைகள் எண்ணங்கள். அலைகள் இல்லாமல் ஆழமான கடல் அமைதியாக இருக்கும். ஷச் எண்ணமில்லாத நிலை. அப்பொழுது கடலின் ஆழத்தை பார்க்க முடியும் போல உங்கள் ஆன்ம சத்தியத்தையும் தெய்வீக சக்தியையும் காண முடியும். வழிகாட்டல். இதை தினமும் காலை அல்லது இரவு 10 நிமிடம் பின்பற்றுங்கள். சில நாட்களில் உங்கள் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் மாறும். ஆசைகள் இயல்பாக நிறைவேறும். சக்தி அதிகரிக்கும்.